பராசரம் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து சந்தன் பேசுகிறேன். ஒரு ஜோதிட தலைப்பு, ஒரு ஜோதிடருக்கு எந்த ஒரு ஜோதிடத்தின் நிலை சிறப்பை தரும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. சிறப்பை தரும்னா நம் படித்த அறிவா, ஞான அறிவா, அனுபவ அறிவா, ஆராய்ச்சி அறிவா, இது ஜோதிடத்தில் உள்ள நிலைகள். இதெல்லாம் ஜோதிடத்தின் உண்மையான நிலைகள். ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு கொடுக்காத ஒரு நிலையாகும். இந்த 4 நிலையும் பொருத்தமானவராக நம்ம நெல்லை வசந்தன் ஐயா மிக அற்புதமான ஒரு மனிதர், ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஜோதிட விஞ்ஞானி, ஜோதிட மகா சித்தராக வர்ணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிடத்திலும் நல் பெயரை எடுத்த ஒரே மனிதராக இவர் இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் பெயர் இதிலெல்லாம் ஒருத்தரோட ஜாதகத்தை கொடுத்தோன்னா அவங்களோட குடும்பத்தோட பெயரே ஒரு ஆணித்தனமாகவும் உறுதித்தன்மையாகவும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மனிதர். லக்கணத்தை வச்சு மிக சிறப்பாக ஒரு நிலையை கண்டுபிடித்து விடுவார், சொல்லிவிடுவார். இது ஆதாரபூர்வமாக நிறைய பக்கம் யூடியூப்பில் வந்திருக்குது. அவரோட நேரடி ப்ரோக்ராம், டிவி ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கார், நேரடியாக சொல்லியிருக்கார். மிக அற்புதமான ஒரு ஆராய்ச்சியாளர், ஜோதிடத்தின் மேல் பற்று உள்ளவர், ஜோதிடத்தின் மேல் ரொம்ப ஒரு நம்பிக்கைங்கிறது ஒரு அதிகம் உள்ளவர் இவர் தான் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜோதிடத்தை எங்கேயும் விட்டு கொடுக்காத ஒரு மனிதராக இவர் இருப்பார்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் ஜோதிடத்தை விட்டு கொடுக்க மாட்டார். அதுக்கு தகுந்த பாயிண்ட் எடுத்து வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு மனிதர். அப்போ இன்றைய ஜோதிட தலைப்பு என்று பார்க்கும்போது படித்த அறிவு. ஜோதிடத்தின் படிக்காத நம்ம ஜோதிடத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாது. யாருமே ஜோதிடத்தை நம்ம படித்து தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ படிப்புங்கிறது ரொம்ப நமக்கு ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள். படிப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள். ஏன்னா படித்தவர்கள் எல்லாமே எந்த ஒரு விஷயத்தையும் சரியான விஷயத்தை மட்டும்தான் அவங்க கையாளக்கூடிய ஒரு தன்மை எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் ஜோதிடத்தை இந்த படித்தவங்க அத்தனை பேரும் ஒரு நூல் எழுதுவாங்க. அவங்க படித்த விஷயத்தையும் புரிந்த விஷயத்தையும் நூலாக வடிவமைத்து பிறருக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையும், அறியக்கூடிய தன்மையும், பிறருக்கு போதிக்கக்கூடிய தன்மையும், இந்த படித்தவர்கள் எப்பொழுதுமே அதை ஒரு நிரூபிக்கக்கூடிய தன்மையில் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலும் ஆழ்ந்த கருத்திலும் தன் படித்த எந்த ஒரு நிலையும் பிறருக்கு போதிக்கும் தன்மையும், இல்லை அவங்களோட அதை போயிடக்கூடாதுன்னு ஒரு புக்காக எழுதக்கூடிய தன்மையும், பிறருக்கு அதை வச்சு நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கக்கூடிய தன்மையும், இந்த படித்தவர்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு ஆய்வை மேற்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க படித்தது வீண் போயிடக்கூடாது அப்படின்னுக்காக அவங்க இந்த நிலையில் அவங்களுக்கு இந்த பலன் சொல்கிற வித வருமானு பார்க்குறதோட அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகக்கூடிய தன்மையும், அதை படித்து உணரக்கூடிய தன்மையும் அதிக பேர் படித்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த படிப்பு முடிச்சோன்னா அடுத்த படிப்புங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒரு வருஷம் இந்த கிளாஸ் எடுக்கிறோம், ஒரு வருஷம் வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் பல சப்ஜெக்ட்டுகள் இருக்குது. இந்த நாடி விதிமுறைகள் தான் அதிக பேர் அதை கையாண்டாங்க. அடுத்தது பராசர முறை. அடுத்தது இதில் நிறைய இப்போ கேபி சிஸ்டம், இதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள். இப்போ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இந்த ஜோதிடத்தில். இப்போ முடக்குங்கிறாங்க, யோகி அவயோகி, திதி சூனியம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வகுப்பு போட்டு இன்றைக்கி அந்தளவுக்கு தெளிவு பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இந்த படித்த ஜோதிடர்கள் மட்டுமே. இதெல்லாம் ஒரு ஜோதிடத்தை அதிக அளவில் ஜோதிடத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு சென்றவர், வெளி உலகத்துக்கு எடுத்து சென்றவர்களாம் இந்த படித்த ஜோதிடர்களால தான், படித்தவர்களால தான் இந்த ஜோதிடம் அனைவருக்குமே போய் சேர்ந்தது என்று சொல்லலாம். அனைவரு இடத்திலும் போய் இந்த அளவுக்கு பிரபலமானதே படித்தவர்களால் மட்டுமே. அது இதை ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயந்தான். ஏன்னா படித்தவர்கள் மட்டும்தான் அதிக பக்கம் இதை பிரபலப்படுத்துகிறாங்க. ஒரு 100 பேர்த்த வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க ஒரு 100 பேர் மீது உருவாகி மீண்டும் மேலே மேலே வளர்ச்சி அடையக்கூடியது இந்த படித்தவர் ஜோதிடத்துக்குள்ள வந்ததுனால தான் இந்த ஜோதிடம் இந்த அளவுக்கு ஒரு டெவலப் ஆகக்கூடிய தன்மையும், ஒரு ஜோதிடத்தின் மேல் இந்த அளவுக்கு அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினதே இந்த படித்தவர்கள் தான். அதிக பேர் இந்த ஜோதிடத்தை வெளி உலகத்துக்கு காட்டினார்கள், வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் அப்படிங்கிற மாதிரி நிலையெல்லாம் இருக்குது. அடுத்த ஒரு நிகழ்வு பார்க்கும்போது ஞான அறிவு. இந்த ஞான அறிவுனா நம்ம எதை சொல்கிறோம்னா, இதெல்லாம் ஞானங்கிறது அதெல்லாம் தானாக வருவது. அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு எந்த ஒரு நிலையை படிச்சிருக்க மாட்டாங்க,
எதையும் உணர்ந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாட்டி ஒரு தனி ஒரு ஞானம் வந்துரும். ஞானோதயம் இவருக்கு பிறந்துருச்சு. புத்தருக்கு போதி மனத்தில் பிறந்த மாரி ஞானோதயம். விவேகானந்தர் ரொம்ப படிச்சவரு. அவருக்கு ஒரு ஞானோதயம் பிறந்தது. இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானம் பிறந்தனால சிறு வயசுலயே இவங்கலாம் வந்து ஒரு பிரபலம் அடைஞ்சவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாரி இது ஜோதிடத்தில் ஞானம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். ஞான இதில இருக்காங்க. ஏன்னா அவங்கலாம் ஞான சிருஷ்டி மூலமா அந்த ஒரு ஆய்வ சொல்வதும், ஒரு பலனை எடுத்து சொல்வதும், அது ஜாதகத்த பார்க்காம சொல்வது, இதெல்லாம் வந்து தெய்வ நிலை. ஞானங்கிறது ஒரு தெய்வ நிலை. அது வந்து நம்ம வந்து ஒரு போர்டு போட்டு உட்கார முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப ஜோதிடங்கிறவர்கள் எப்பொழுதுமே ஒரு போர்டு போட்டு அது ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது அனுபவ அறிவா. ஜோதிடத்தில் அனுபவ அறிவா அப்படிங்கிற 3வது தலைப்பு. இந்த ஜோதிடத்தில் அனுபவ அறிவாங்கிறது தாங்க, இப்ப படிச்ச ஜோதிடர் இருக்காரு, படிக்காத ஜோதிடர் இருக்காரு. படிக்காத ஜோதிடர் கிராமத்துல ஒரு பஞ்சாங்கத்த வச்சு பார்த்துக்கிட்டே, அவரு எப்பொழுதுமே தனக்கு தெரிஞ்ச விஷயத்த, அது பிறருக்கு இந்த நேரத்துல இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவங்க சொல்லி, 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 சொல்லி வரக்கூடிய அவங்ககிட்ட நெறைய வந்துருவாங்க. அத வச்சு அவங்க ஜாதகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஜாதகத்தையும் பார்த்த வச்சு அவங்க அனுபவத்தில் வரக்கூடிய இந்த இந்த நேரத்துக்கு இந்த இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வெல்லாம் அவங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அப்படிங்கிற ஒரு நிகழ்வெல்லாம் அவங்க அனுபவங்கிறது வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட இருந்து பெறக்கூடியது தான். வரக்கூடிய ஜாதகத்திலிருந்து பெறக்கூடிய அனுபவம். அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையும் அந்த ஜோதிடத்த பத்தி ஆராய்ச்சி, ஜோதிடத்த பத்தி அறிந்து கொண்டிருக்கும்போது அவங்களுக்கு அனுபவங்கள் அதிகமா கிடைச்சு கொண்டே இருக்கும். அந்த அனுபவத்து மூலியமாக இன்னைக்கு ஜோதிடத்தில் வந்தவர்கள் தான் இன்னைக்கு நெறைய பேர் வந்து தனக்குன்னு ஒரு வாடிக்கையாளரை உருவாக்கி வச்சுக்கிட்டார்கள். தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்த உருவாக்கி வச்சுக்கிட்டார்கள். இந்த மாரி இந்த அனுபவத்தில் வந்த அறிவுகள், அது வந்து ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்ற அறிவுகளாக இருக்குது. அனுபவத்தில் வந்த அறிவுகள் மிக உண்மையான நிலையை ஒரு தொட்ட ஒரு நிலையிலா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அவங்க தான் பிறரை உணர்ந்து பிறரை உணர்ந்து பிறருக்கு வழிகாட்ட முடியும். அதாவது பிறரை உணர்வதுனா எப்படி? அப்போ ஒருத்தரோட நிலைய வந்து உணர்வது வந்து அனுபவம் இருந்தா தான் உணர முடியும். அனுபவம் இல்லாதவங்க அத உணர முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அனுபவங்கிறது எப்படிங்கிறது போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க. இப்ப வரக்கூடிய ஒரு ஜோதிடம் பார்க்க வர்றாங்கன்னா, எல்லாரும் ஒரே நிலையில வரமாட்டாங்க. ஒருத்தர் சந்தோஷத்துல வருவாரு. ஒருத்தர் வந்து பிரச்சனையில வருவாரு. ஒருத்தர் வந்து ஒரு கெட்ட இதுக்கு ஒரு நாள் கேட்கறதுக்கு வருவார். அதாவது ஒரு இறந்துட்டாங்க. இதுக்கு ஏதாச்சும் எனக்கு இது என்ன பண்ணணும்? அப்படிங்கிற நிலையில வருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலை ஒருத்தர் பொருத்தம் பார்க்க வருவார். பொருத்தம் பார்க்க போறவங்க தான் ரொம்ப அவசரத்துல இருப்பாங்க. சீக்கிரம் பார்க்கணும், சீக்கிரம் இது பண்ணணும் அப்படிங்கிற நிலையில இருப்பாங்க. இப்படி இந்த நிலை எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்வை குடுத்துட்டு போவாங்க. அந்த ஜோதிடர்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துட்டு போவாங்க. அந்த ஜோதிடருக்கு கத்துக் குடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் அவங்க வந்து ஒரு அனுபவத்தில் எடுத்து, அவங்க அனுபவத்தில் அத அறிவாக பயன்படுத்தும்போது, அப்ப இந்த நேரத்தில இந்த ஆள் வந்திருக்காரு. இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு சொன்னோம். இந்த இது நடந்தது. அதெல்லாம் அவங்க வந்து குறிச்சு வச்சுக்குவாங்க. இது மாரி இதெல்லாம் அனுபவத்தில் வரும்போது தான் மிக சரியாக இருக்கும். ஒரே குடும்ப ஜோசியரா இருப்பாரு. இவங்களுக்கு இந்தந்த காலகட்டத்தில என்னென்ன நடந்திருக்குது. அதனால தான் அந்த குடும்ப ஜோசியர் மட்டும் தான் ஜாதகத்த எழுதுவாப்ல. ஜாதகத்த எழுதும்போது துருவ கணிதம் போட்டுருவாப்ல. இந்த குடும்பத்தில இத்தனை வாரிசுகள் பிறந்திருக்குது. இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அக்கா இத்தனை பேரு, மாமா இத்தனை பேரு, இவர் தொழில் இந்த தொழில் அப்படின்னு துருவ கணிதத்த எழுதி வச்சுருவாங்க. அப்ப இந்த ஜோதிடர்ட்ட வந்தவங்க துருவ கணிதத்த எழுதும்போது அந்த அனுபவம் வந்து அந்த ஜோதிடர் இப்படிதான் பலன் பார்ப்பார் அப்படின்னு மத்த ஜோதிடருக்கும் ஒரு தெரியக்கூடிய விஷயம்லாம் இருக்கும். அத அனுபவத்தில் எழுதி வைக்கிறது இதெல்லாம். அந்த மாரி அனுபவப்பட்டவங்கட்ட ஜாதகம் எழுதுவாங்க. எல்லாத்துக்கிட்டயும் எழுத மாட்டாங்க. இந்த மாரி ஒரு நிலையில அந்த அனுபவத்தினால வந்துங்க, ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கறனால, ஒரு ஜாதகத்தை பார்த்தோனமே அவங்க வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய நிலை, ஒரு அறியக்கூடிய ஒரு தன்மைலாம் உருவாக்கி வைத்தார்கள். அந்த உருவாக்கி வைத்ததனால தான் இந்த ஜோதிடம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எழுச்சி பெற்றிருக்குன்னு தான் அர்த்தம். அதனால தான் ஜோதிடத்து மேல பாமர மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்தது. உன் குடும்பத்தில இத்தனை பேர் உன்னோட பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்புட்றா ஒரு ஜாதகத்த பார்த்தாலும் இந்த அளவுக்கு நமக்கு கணிச்சு சொன்னாரு? அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினது தான் அந்த துருவ கணிதம். ஜோதிடத்து மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வைத்தது அந்த துருவ கணிதம். அந்த துருவ கணிதத்தினால தான் பல பேர் ஜோதிடத்து மேல் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சு, அந்த ஜோதிடத்த ஒரு தெய்வமாக ஒரு தன்மையோடு பார்த்து, ஜோதிடர்களை வந்து சாமின்னு கூப்பிட்டாங்க. ஐயா சாமி அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கெல்லாம். இன்னைக்கும் இருக்கிறாங்க. சாமின்னு கூப்பிடுறவங்கலாம் இருக்காங்க. அந்த பாமர மக்கள் அவங்க இன்றைக்கும் அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. இன்று வரைக்கும் அதே மாரி தான் இருக்கிறாங்க. படித்தவர்கள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஜோதிடத்தையும் ஒவ்வொரு மாரி, ஒவ்வொரு பரிமாணத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். அது ஜோதிட வளர்ச்சியை நோக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன்.
அப்ப இந்த ஒவ்வொரு ஜோதிடருக்கும் அடுத்தது வந்து ஆராய்ச்சி, ஜோதிடத்தை ஆராய்ச்சி அறிவு பண்ணக்கூடியதெல்லாம், அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலைய வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, அது வந்து அவங்கள ஆராய்ச்சியில வந்து சக்சஸ் ஆவலாம், ஃபெயிலியர் ஆவலாம். அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆராய்ச்சியில எல்லாமே வென்றிருக்காங்களான்னு பார்த்தா, நெறைய பேர் இதில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடைசியில் இத வந்து கடல் என்று சொல்லிவிட்டு, கடலில் முழுகி முத்தெடுத்தவர்களோட உள்ள போனவர்கள் தான் அதிகம். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருவாங்க, அந்த ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாமே. அப்ப ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு ஜோதிடருக்கு எது சிறப்பு நிலை தருகிறது? படித்த அறிவா? ஞான அறிவா? ஆராய்ச்சி அறிவா? அனுபவ அறிவா? அதாவது ஒரு ஜோதிடருக்கு சிறப்பு நிலை தருவது, முதல் அனுபவ அறிவு இருந்தாவே அனைத்து நிலையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா, அந்த அனுபவம் மட்டும்தாங்க படிச்சவங்ககிட்டயும் நல்ல விதத்தில பேசக்கூடிய தன்மை இருக்குது. படிக்காத பாமர மக்கள்கிட்டயும் ஒரு பலன் சொல்றக்கூடிய விதம் இருக்குது. ஒரு கோபத்தில வரக்கூடிய, வேகத்தில வரக்கூடியவங்களுக்கும் ஒரு பலன் சொல்லக்கூடிய ஒரு பக்குவ நிலை இருக்கும். இந்த மாரி 4 நிலையும் கையாளக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னு நெனைச்சீங்கன்னா, ஆராய்ச்சியாளருக்கு இருக்காது. ஏன்னா, அவங்க ஆராய்ச்சி சிந்தனையிலேயே தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் எது கேட்டாலும் சடார்ன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாரி படித்தவர்கிட்ட போய் அவங்க டைம் போட்டுருவாங்க. இந்த டைமுக்கு தான் வரணும். இந்த டைமுக்கு தான் நீ என்னைய பார்க்கணும். அதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கக்கூடாது. அப்படின்னு அவங்க ஒரு ரூல் வச்சுருவாங்க. இந்த ஞான அறிவுகேட்டலாம் வந்து நம்ம வந்து அவங்க எப்ப சொல்லுவாங்கன்னே தெரியாது. அப்படி நம்ம அவங்ககிட்ட காத்துட்டு இருக்கணும். ஆனா அந்த அனுபவசாலி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க மிகவும் புத்திசாலிகள். அதாவது இவங்கள எப்படி கையாளணுங்கிற ஒரு வித்தைய அவங்க தான் கத்து வச்சிருப்பாங்க. இவங்க இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காங்க. நம்மகிட்ட வந்து இப்ப வெயிட் பண்றாங்க அப்படின்னு அவங்கள வந்து ஒரு பக்குவ நிலைப்படுத்தி, இதுக்காக வந்திருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. இத முடிச்சுட்டு உங்கள கூப்பிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள கூழ்படுத்துவாங்க. கூழ்படுத்தும்போது, ஓ! இவ்வளோ பெரிய ஆள் நம்மகிட்ட வந்து சொன்னோம் இப்படி சொல்லியிருக்காரு. இப்போ 10 நிமிஷம் பொறுங்கறேன். 1/2 மணி நேரம் ஆனாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு போவாங்க. இதுதான் அந்த அனுபவத்தில் உணரக்கூடிய தன்மைங்கிறது பெரிய ஒரு விஷயத்த குடுக்குறதுங்க. அதாவது இந்த அனுபவங்கிறது எங்கேருந்து கிடைக்குதுன்னா, வரக்கூடிய வாடிக்கையாளர்ட்ட இருந்து தான் அனுபவம் கிடைக்கும். நம்ம பழகக்கூடிய மனிதர்கிட்ட இருந்து கிடைக்கும். நம்ம போகக்கூடிய இடத்துல ஒரு பஸ்ஸு, ரயிலு, ஒரு விமானம், ஒரு எந்த ஒரு ஒரு கடைகனி, இங்கேயெல்லாம் போயும்போது எல்லாத்தையும் ஜோதிடமா ஜோதிடமா பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துல ஒரு ஜோதிடம் இருக்கும், ஒளிந்திருக்கும். எல்லாமே ஜோதிடமா அனுபவத்தில் பார்க்கும்போது, இது அது வந்து அறிவாகிறது. அனுபவமே நமக்கு அறிவாக நமக்கு வளர்ச்சி பெற்று, அது பெரிய ஒரு பரிமாணத்துக்கு நமக்கு எடுத்து செல்லும். அந்த அனுபவ அறிவு தாங்க நமக்கு பல நிலையில நம்மளை உணர்த்தக்கூடிய, உயர்த்தக்கூடிய நிலை இருக்குது, உணர்த்தக்கூடிய நிலை இருக்குது. அது வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஜோதிடரும் ஓ ஒரு உயர்த்தும். இந்த அனுபவம் அனுபவ அறிவுங்கிறது உணர்த்தக்கூடிய தன்மை. இதை உணர்ந்துட்டாவே ஒரு ஜோதிடர் யாருக்கு வேணாலும் பலன் சொல்ல முடியும். எந்த ஒரு நிலையிலிருந்து அவங்க வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த அனுபவம் இல்லாம, அனுபவ அறிவு இல்லாம வேற எந்த ஒரு ஜோதிடனாலயும் அ ஜெயிக்க முடியாது. ஞான அறிவுங்கிறது அது ஒரு மாதிரி. ஆராய்ச்சி அறிவுங்கிறது அது ஒரு மாரி. படித்த அறிவுங்கிறது ஒரு ரூல் பேசக்கூடியது. ஒரு ரூலாக நடக்கக்கூடியது. ஒரு ஆதாரத்த தேடிக்கொண்டே இருக்கும். ஆதாரம் மூலியமா அது பயணிக்கக்கூடியது. ஆனா, அந்த அனுபவ அறிவு தாங்க அனைத்து நிலையும் ஒரு சார்ந்து போறக்கூடிய தன்மையும், அனைத்து நிலையிலும் ஒரு பொதுவாக போகக்கூடிய தன்மையும், அனைத்தையும் ஆதரிச்சு, அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரே நிலை அனுபவ அறிவு தான். ஒரு ஜோதிடருக்கு மிக, மிக, மிக சிறப்பை தரும். எந்த ஒரு நிலை சிறப்பை தரும்னு கேட்டா, அனுபவ அறிவு தான் ஒரு ஜோதிடருக்கு மிக உயர்ந்த நிலையை குடுக்கும். இது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் உள்ள ஒரு கருத்தை முன்வைத்தேன். ஆனா, அந்த குழுவில் வந்து பேசினவங்க அத்தனை பேருமே சொன்ன கருத்துக்கள் பார்க்கும்போது, எல்லாமே ஒரு அளவுக்கு அனுபவத்தை தான் முன்வைத்து பேசினார்கள். அனுபவத்தில் தான் ஞானமே பெற முடியுங்கிறாங்க. மூலமா இருந்தாவே ஞானம் பெறலாம், ஆராய்ச்சி பெறலாம். ஆ ஜோதிடத்தை மேலும் மேலும் அத வந்து கற்றுக்கொள்ளலாம். அனுபவம் இல்லாம அனுபவம்ங்கிறதுல என்ன நம்ம ஒரு 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 ஜாதகத்தை எந்த அளவுக்கு நம்ம அத வந்து அனுபவிச்சு நம்ம பலன் சொல்றோமோ, அதிலேயே பெரிய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதனால தான் நமக்கு வந்து முன்னோர்களை எல்லாம் சொல்லுவோம். ஒரு ஒரு நமக்கு ஏதாச்சும் ஒரு செயல்ல ஒரு தவறு நடந்து போச்சுன்னா, பெரியவங்கள கேட்டு செய்ப்பா. ஏன்னா, அவங்களுக்கு தான் அனுபவம் அதிகம். அவங்க அவங்க வயசுக்கு அதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அனுபவிச்சு வந்ததுனால, அவங்களுக்கு அந்த நிலைய உணர்ந்திருக்கனால, அவங்ககிட்ட கேட்டு செய்யும்போது, நம்பளோட செயல்பாடு
அங்கே வெற்றி அடையும். அதனால தான் பெரியவங்களை கேட்காம எந்த செயலும் செஞ்சாலும் அது வந்து தோல்வியில் முடிஞ்சிடும். அதனால தான் அனுபவம் அவங்களுக்கு அறிவு அதிகம். அனுபவம் வரி இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் எதுலையுமே ஒரு நிலையை அடைஞ்சு கொள்ள முடியும். ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை. அப்போ வழிகாட்டுறவங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்தால் தான் பிறருக்கு வழிகாட்ட முடியும். இல்லை என்றால் வழிகாட்ட முடியாது, வழியும் சொல்ல முடியாது. அவங்களுக்கே வழி தெரியாமல் போட்டுக்கிட்டு ஏசி ரூம் போட்டுக்கிட்டு வருமானம் வரல, எந்த கிரகம் நமக்கு இப்படி இருக்குது, ஏன் நமக்கு வரல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில் அது வந்து அவங்களுக்கே ஒரு கேள்விக்குறியானவர்களாக கூட இருக்கிறாங்க. அதனால் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் ஏராளம் ஜெயித்துள்ளது. பலரையும் அது வாழ வைத்துள்ளது. பலருக்கும் வழிகாட்டி உள்ளது. அதனால் ஜோதிடமே அனுபவத்தில் வருவதை அனுபவத்தில் வரக்கூடிய அறிவே மிக சிறந்த அறிவாக இருக்கும். அதனால் ஒரு ஜோதிடருக்கு அனுபவ அறிவை சிறப்பை தரும் என்ற கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்திவேலன் சந்திரன்.